3 months. ஸோ எவ்வளோ எவ்வளோ அதோட லைக் அமௌண்ட்டோ அது நம்ம போடுவோம். தென் 60 days, லைக் 3 months. ஸோ லைக் என்ன சொல்றது, அந்த அமௌண்ட்டை மட்டும் லைக் எவ்வளவு நம்ம ரிசீவ் பண்ணிருக்கிறோம், ஃப்ரம் ஹூம் வி ரிசீவ், யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்கிறோம், அதோட டேர்ம், அதுக்கப்புறம் அதோட டியூ டேட், அதோட அமௌண்ட். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஓகே. பில் ரிசீவபிள் புக்ல மென்ஷன் பண்ணுவோம். பேபிள்ல நம்ம யாருக்காவது பே பண்ணியிருந்தோம்னா யாருக்கு நம்ம பே பண்ணிருக்கிறோம், எவ்வளவு டேர்ம், என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது பேபிள் புக்ல வந்து வரும். ஓகேவா? இதான் பில் ரிசீவபிள் அண்ட் பில் பேபிள் புக். ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகேப்பா. சோ இதோட வந்து லைக் உங்களுக்கு வந்து சப்சிடரி புக்ஸ் வந்து ஓவர். சோ சப்சிடரி புக்ஸ்ல என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லைக் பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், சரி. கேஷ் புக், பில் ரிசீவபிள், பில் பேயபிள். ஓகேவா? லைக் 7 புக்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ ஒரு ஒரு 5 minutes மட்டும் டைம் தரேன். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஃபுல்லா ரீகால் பண்றீங்களா ஒன்ஸ்? ஓகே. ரீகால் பண்ணிட்டு சொல்லு. சோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போலாம். ஓகேவா? ஓகே. 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 சோ ஏதாவது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றியாப்பா லைக் இந்த சாப்டர்ல? ஓகே. ஓகே. சோ ஒரே நிமிஷம். ஒவ்வொரு புக்குக்கு ஒவ்வொரு சம் மட்டும் போடுறியா? லைக் பர்ச்சேஸ் புக்குக்கு லைக் ஒன்னு, சேல்ஸ் புக் ஒன்னு, அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு சம் போடுறியா? இல்ல லைக் இல்ல நீ ஜஸ்ட் வந்து லைக் ரிவிஷன் மட்டும் பண்ணு. சோ உனக்கு டவுட்ஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சோ ரொம்ப டீப்பா போக வேணாம். சோ லைக் நீ ஒன்ஸ் இந்த ரிசீவபிள் பேபிள் புக் வரைக்கும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு சொல்றியா? ஓகே. அந்த ஓகே. பாக்ஸ காசு ரீமார்க் எதுக்கு போடுறேங்க? அது மட்டும் தான் டவுட். புரியல, என்னதுங்க? என்னது? ரீமார்க். ரிமார்க்னா ஏதாவது கமெண்ட், சம்டைம்ஸ் டிஃபெக்டிவ் கூட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் என்ன, எதுக்காக அந்த நமக்கு சம்டைம்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா இந்த பெண்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றது. ஓகேவா? ஓகேங்க. ஓகே. ஓகே. ஓகேப்பா.
ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஒரு 2 minutes பா. ஸோ லைக் நெக்ஸ்ட் பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது சப்ஸ்டரி புக்ஸ் 2. ஓகேவா? ஸோ இதுல வந்து லைக் கேஷ் புக், சிங்கிள் காலம் கேஷ் புக், லைக் இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ கேஷ் புக்னா என்ன? லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேஷ் புக்ல வந்து ஒன்லி நம்ம வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் வந்து நம்ம கேஷ் புக்ல வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டோம். See இங்க பாரு, cash book is the book in which only cash transactions are recorded in the chronological order. The cash book is the book of original entry or a prime entry as a cash transactions are recorded for the first time. And cash transaction here may include bank transaction also, cash receipts or debit side, cash payments or credit side. ஓகேவா? ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இந்த கேஷ் புக்ல வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்து இதே கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணிருந்தோம் அப்படின்னா டெபிட் சைடும், கேஷ் பேமெண்ட் பண்ணியிருந்தோம்னா கிரெடிட் சைடும் வந்து என்டர் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது வந்து லைக் ஒரிஜினல் என்ட்ரி. லைக் இதான் வந்து நம்ம பிரைம் என்ட்ரி ஆஃப் கேஷ். ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இதுதான் வந்து நம்ம பிரைம் என்ட்ரியா கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேஷ் புக். சோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேஷ் புக் அப்படின்னா, சர்வர்ஸ் போத் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் புக்ல வந்து லைக் என்ன சொல்றது, நம்ம வந்து லைக் என்ட்ரிஸ் போடுறோமா? சோ இவ்ளோ கேஷ்க்கு நமக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, நம்ம என்ட்ரிஸ் போடுவோமா? சோ அதுக்கு நம்ம வந்து போஸ்டிங்கும் போடுவோம். சோ அப்ப என்ட்ரிஸும் போட்டு நம்ம போஸ்டிங்கும் போறனால சோ இது வந்து லைக் பிரைம் ஆஃப் புக் என்ட்ரி. சோ கேஷ் டிரான்சாக்ஷனோட பிரைம் ஆஃப் புக் என்ட்ரின்னு சொல்றோம். தென் வந்து ஆம், இது வந்து நம்ம லெட்ஜரும் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? தென் ஓகே. சேவ்ஸ் டைம்ஸ் அண்ட் லேபர்ஸ். சோ இப்போ எல்லாமே ஒரே டிரான்சாக்ஷன்ல ஒரே எல்லாமே ஒன்னா கொண்டு வரதுக்கும் கேஷ் மட்டும் தனியா கொண்டு காமிக்கிறதுக்கும் என்ன நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து சார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அத வந்து செகண்ட். ஓகேவா? ஷோ தி கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். சோ
ஓவராலா நமக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கும் சரியா. சோ கேஷ் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், இந்த மாதிரி லைக் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நமக்கு ஒவ்வொரு பேலன்ஸ் வந்து காமிக்கும் கரெக்டா. ஆனா சோ இது ப்ரிப்பேர் பண்றது மூலியமா கேஷ் பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. Then benefits of division of labor as a cash book is separate. ஒரே நிமிஷம். Okay, so benefits as the cash book is a separate subsidy book, and independent person can maintain it. Hence, the business can get. So இத வந்து நம்ம தனியா லைக் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? சோ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, சோ லைக் என்ன சொல்றது, சோ செப்பரேட்டா நமக்கு ஒரு பர்சன் போட்டு லைக் இவ்ளோ கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் எஃபெக்டிவ் கேஷ் மேனேஜ்மெண்ட். So cash book provides all the informations regarding total receipts and payment of the business concern during a particular period. It helps in formatting effective policy for a cash management. So நம்ம கேஷ் மட்டும் தனியா மெயின்டைன் பண்றதுனால எவ்வளவு ரெசிப்ட் வருது, நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்கோம்னு தெரியும் கரெக்டா. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஷோட டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ எரர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது லைக் இது ப்ரிப்பேர் பண்றது மூலியமா நம்ம வந்து லைக் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மீனிங் லைக் இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஒன்ஸ் பாக்குறீங்களா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஓகே. கேஷ் புக். ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே.
ஃபைனாப்பா? ஃபைன் மேம். ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்ல ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஆர் சிங்கிள் காலம் கேஷ் புக். அதுல வந்து ஒன்லி ஒன் கேஷ் காலம் தான் இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம். ஓகேவா? ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காலமும் சேர்ந்துருக்கும். அதை வந்து டபுள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கேஷ் புக் வித் கேஷ் டிஸ்கவுண்ட் பேங்க், இது மூணு இருக்கும். அதை வந்து த்ரீ காலம் கேஷ், ட்ரிபிள் காலம் கேஷ் புக் ஒரு த்ரீ காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ சிம்பிள் கேஷ் புக் அப்படின்னா லைக் ரெசிப்ட்ஸ், இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெபிட் சைட்ல வந்து ரெசிப்ட்ஸ் வரும், கிரெடிட் சைட்ல வந்து பேமெண்ட் வரும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து லைக் சம்ம மட்டும் பார்க்கலாம். லைக் இதுக்கு இங்க பாரு. So cash in hand received from Ramesh, paid rent, sold for cash, paid Mohan, purchased furniture for cash, paid salaries. ஓகேவா? சோ இதெல்லாமே கொடுத்திருக்காங்க கரெக்டா? சோ ரெசிப்ட்ஸ் ஓகே. எல்லாம் ரெசிப்ட் சைடும், பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட் சைடுல போடணும். அதாவது ஓப்பனிங் கேஷ் ரமேஷ் கிட்ட இருந்து வாங்குறது சேல்ஸ், சோ இதெல்லாமே ரெசிப்ட் சைடு போடணும். பேமெண்ட் பண்ணதெல்லாம் வந்து பேமெண்ட் சைடுல போடணும். போட்டு லைக் மறுபடியும் லைக் க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸா, சோ அதை வந்து போட்டுறணும். சோ இதை வந்து சிங்கிள் கேஷ் புக். சிங்கிள் காலம் கேஷ் புக்ல டேட் இருக்கும், எந்த டேட்டுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ரெசிப்ட்ஸ் என்ன, ஓகே. எல்எஃப் அமௌண்ட், சேம் ரெசிப்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பேமெண்ட்க்கு இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இந்த செகண்ட் சம் மட்டும் ஒன்ஸ் பாக்குறியா? சோ நெக்ஸ்ட் நான் டபுள் கேஷ் லைக் டபுள் காலம் கேஷ் புக்கு போறேன். ஓகே. புரியுதா? லைக் புரியுது. ஓகே ஓகே.
சோ ஒரு பாயிண்ட் கோவர்தனன் லைக் இப்போ இந்த சப்ஸ்டரி புக்ஸ் 2 வரைக்கும் பாக்குறோம்ல. சோ இது வரைக்கும் ஒரு செட் ஓகேவா. சோ இது வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஓகே ஈஸியா இருக்கும். சோ நீங்க என்னென்ன கான்செப்ட், எதுக்காக ஜேர்னல் போடுறோம், எதுக்காக லெஜர் போடுறோம், அது எப்படி பண்றோம், எப்படி போஸ்டிங் கொடுக்குறோம், தென் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி பாக்குறோம், சப்ஸ்டரி புக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம், சோ அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ இதெல்லாம் வந்து பேசிக் ஓகேவா. சோ இதுக்கப்புறம் போறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ வந்து ஆஹ் நான் வந்து லைக் இது வரைக்கும் லைக் ஒரு பார்ட்டாவும், சோ இதுக்கப்புறம் போறது ஒரு பார்ட்டாவும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சோ இது வரைக்கும் போறது வந்து லைக் இன்னைக்கு மேக்ஸிமம் லைக் டபுள் காலம் அது ரெண்டும் முடிக்க பாக்குறேன். இல்ல அப்படின்னா லைக் நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். சோ மேக்ஸிமம் லைக் இவ்வளவுதான். சோ இது வந்து ஃபுல்லா ரெஃபர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்க்கு நான் வந்து ரிவிஷன் கொடுக்குறேன். சோ ரிவிஷன் கொடுத்துட்டு ரிவிஷன் கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 7 சாப்டர் வரைக்கும் இப்ப வரைக்கும் எடுத்திருக்கேன்ல, இதுல வந்து ஒரு ஓவராலா நான் ஒரு டெஸ்ட் ஒவ்வொரு சம் இல்ல ரெண்டு ரெண்டு சம் மட்டும் நான் டெஸ்ட் கொடுக்குறேன் ஓகேவா. சோ ஒன்ஸ் நீங்க அதை ஃபைன் ஆயிட்டீங்கன்னா தென் வந்து நம்ம லைக் செகண்ட் பார்ட் 2ல இருந்து போய்க்கலாம் ஓகேவா. ஓகேங்க. ஓகே ஓகேப்பா. ஏன்னா லைக் உங்களுக்கு இப்போ சோ பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம லைக் கொஞ்சம் லைக் டெஸ்ட் வைக்காம அப்படி கூட கொஞ்சம் மூவ் பண்ணலாம். பட் உங்களுக்கு பேசிக்ஸே தெரியலனா சோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். சோ அதுக்காக தான் லைக் ஒரு டெஸ்ட் வச்சாதான் சோ இவ்வளவு நாள் எடுத்ததுல உங்களுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறது தெரியும்ல. சோ அதுக்காக தான் டெஸ்ட் வைக்கிறது ஓகேவா. ஓகேங்க. ஓகே ஓகேப்பா.